மீத்தமான உப்புமாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. நொடியில் சூப்பரா காரப்பொலி செய்யலாம். பாரு எப்படி சிம்பிளா கலக்கலாமா. வேஸ்ட் இல்லாம சூப்பர் டேஸ்ட் வரும். மிச்சம் உப்புமா இருக்கா? என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? மைதா மாவில் சிறிது எண்ணெய் சேர்த்து நல்லாக பிசையுங்கள். உப்புமாவை சிறு உருண்டைகளாக உருட்டி கொள்ளுங்கள். இதை பூரணமாக வைத்து மாவில் மூடிவிடுங்கள். அதை மெதுவாக உருட்டி எண்ணெயில் பொரித்தால் சூப்பரான காரப்போலி ரெடி. ருசி சாப்பிட்டாதான் தெரியும்.